வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது உருண்டை குழம்பு. இதோட முட்டை பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 150 கிராம், சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 3 நம்பர், காஞ்ச மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பச்சை மிளகாய் 1, பூண்டு 10லேருந்து 15 பல்லு, தேங்காய் 2லேருந்து 2.5 பத்து யூஸ் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். இந்த பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கடலை பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதிகபட்சம் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊறாமல் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கரெக்டாக அரைச்சி எடுக்க முடியாது சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைக்கணும். அரைக்கிற பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 85%லேருந்து 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். சின்ன மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிங்க. சில பேர் நல்லா அரையில சொல்லிட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, கையில் எடுத்தீங்கன்னா உருண்டை மாதிரி ரவுண்டாக வரணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அரைச்ச கடலைப்பருப்பை லைட்டாக வதக்க போகிறோம். அதனால் இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். இந்த இடத்துல சோம்பு வேணும், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை இதில் போட்டு திருப்பி வதக்க ஆரம்பிக்கிறோம். இதை வதக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கடலைப்பருப்பு இதில் குக் பண்ணும்போது கடாயில் ஒட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி பக்குவம் வந்து நீங்கள் எடுத்துடணும். அதாவது அதிகபட்சம் நீங்கள் ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வதக்கினா மட்டுமே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அப்படி வதக்கினா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்களா, அந்த கடாயில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது. அந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதே டைமில் வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை உருண்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள். நல்ல கெட்டியாக உடையாமல் நல்லா வருதா பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருண்டை ரெடி பண்ணி வச்சுருங்க. உருண்டை ரெடி பண்ணி முடித்த பிறகு சில பேர் இட்லி சட்டியில் போட்டு வேக வைப்பாங்க. அப்படி பண்ணுறது தவறு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த உருண்டையில் அந்த டேஸ்ட்டு வராது. அதனால தான் குழம்பு தாளித்து அதிலே போட்டு வேக வைக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் மண்சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம். இந்த இடத்துல வெந்தயம் வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நான் போடலை. இதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு 10லேருந்து 15 பல்லு சொல்லியிருக்கேன். வேணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். வதங்குற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக 60 to 70% மட்டுமே வதக்குங்க. ரொம்ப வதக்கக்கூடாது. சில ப்ரிப்பரேஷன், அதாவது குழம்பு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ரொம்ப நேரம் வதங்கினா அந்த குழம்போட டெக்ஸ்சர் மாறிடும். அதனால தான் கரெக்டாக சொன்ன பக்குவத்தில் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி அது மாதிரி தான் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பவுடர் மசாலா.
நான் ஏற்கனவே பருப்பு உருண்டை குழம்பு பண்ணியிருக்கேன். அதில் குழம்புத்தூள் யூஸ் பண்ணியிருப்பேன். சில பேர் குழம்புத்தூள் நம்ம வீட்டில் இல்லை, நான் எப்படி பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பர்டிகுலர் பேச்சுலர்ஸ். அதனால தான் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு அப்படியே நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ கொதிக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குழம்புத்தூளோட மசாலா பச்சை வாசனில் போயிருக்கும். நல்லா வெந்துக்கணும் மசாலா. அதுக்கு பிறகு தான் புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி ஊற்றும் போது திருப்பியும் சொல்கிறேன், நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மசாலா நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் புளி தண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே புளி தண்ணி வேகாமல் போட்டிங்கன்னா அந்த குக் பண்ணுற டைமிங் அதிகரிக்கும். அதே டைமில் வந்து டெக்ஸ்சரும் மாறிடும். அதனால தான் மசாலா வெந்த பிறகு புளி தண்ணி போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு இங்கே தேங்காய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் 2லேருந்து 2.5 பத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தேங்காய் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அரைச்ச தேங்காய், கெட்டியான தேங்காய் யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தண்ணியாக பாலாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக கேட்டினா, இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க கெட்டியாகிடும். கெட்டியானால் என்னாகும், அந்த பருப்பு உருண்டை போட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமாக நல்லா வெந்து வராது. கிரேவி தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு உடையாமல் நல்லா வரும். அதனால தான் தண்ணியாக ஊற்றணும்னு சொல்கிறேன். தேங்காய் பால் நான் யூஸ் பண்ணுறது, தேங்காய் பாலும் யூஸ் பண்ணியிருக்கேன், தேங்காய் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தேங்காய் பால் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். தேவையான தண்ணி ஊற்றி திருப்பி அந்த தேங்காய், அந்த புளி, அந்த மசாலா நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கிரேவி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் தின்னாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டையை 1 by 1 போட்டு நல்லா வேக விடுறோம். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சின்ன பாத்திரமாக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிட்டீங்கன்னா, ஒன்றுக்கு மேலே அந்த உருண்டை வைக்கும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் நல்லா அகலமான பாத்திரம் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, அந்த பருப்பு உருண்டை குழம்பு உடையாமல் நல்லா அருமையாக வந்திருக்கு. இதை அப்படியே உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஜூஸியாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது அந்த உருண்டை ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா ஜூஸியாக இருந்தால் சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இது கூட ஒரு சூப்பரான முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம், அதாவது முட்டை பொரியல். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 10 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பொடிசு நறுக்கிய பச்சை மிளகாய் 2 நம்பர், தக்காளி தேவையான அளவு, மிளகு பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த எக் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வீட்டில் பண்ண தெரியும். பட் இருந்தாலும் எப்படி ப்ராப்பராக குக் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த முட்டையை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு 1 by 1 நல்லா உடச்சி போட்டுருங்க. இந்த முட்டையை நல்லா உடச்ச பிறகு நல்லா பீட் பண்ணணும். முட்டை பொடி மாசம் இதில் என்னடா இருக்குது, குக் பண்ணால் ஈஸி ஆகிடும், 5 நிமிஷத்தில் குக் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு குக் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். இந்த முட்டையை நல்லா உடச்சி பீட் பண்ணி இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக எடுத்துருங்க. இதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன் கேட்டால் பொடி மாசும் நல்லா தூளாக இருக்கணும். வெங்காயம் பெருசாகவும் இல்லை முட்டை பெருசாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் வெங்காயம் என்ன சைஸில் கட் பண்ணிடணும் அதே சைஸில் முட்டையை நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிக்கும். இந்த வதங்குற பக்கம் என்ன கேட்டால் கரெக்டாக 20% அளவுக்கு குக் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப குக் பண்ண வேண்டாம். ஏங்கிட்டேன்னா வெங்காயம் ரொம்ப குக் பண்ணால் உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாகும். அதே டைமில் அந்த வெங்காயம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் 20% அளவுக்கு குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குற பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இதில் ஊற்ற போகிறோம். இந்த முட்டை ஊற்றும் போது உங்களோட அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேம் வைங்க. எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா முட்டை அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
மீடியமான ஃப்ளேம் வச்ச பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல முட்டை ஊற்றின பிறகு சால்ட் போடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடக்கூடாது சொல்லுவேன். ஏன் கேட்டிங்கன்னா சால்ட் இந்த இடத்துல போட்டிங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டையை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு உங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த முட்டை பேன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் உதிரியாக வர ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு உங்களோட கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கொத்த ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த முட்டை வந்து உடைய ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த வெங்காயம் எப்படி கட் பண்ணி போட்டிங்களோ அது மாதிரி முட்டை நல்லா வரும். அதே டைமில் முட்டையை ஓவர் குக் பண்ணினா கண்டிப்பாக பொடிமாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கரெக்டான பக்கத்தில் குக் பண்ணி எடுத்துணும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான போட்டிருக்கோம். மிளகுத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 6 டேபிள் ஸ்பூன் போடலாம். ரொம்ப காரமாக போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி எதுக்காக போட்டேன்னா பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கும். இதனால டேஸ்ட் மாறமா கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதுவும் கொடுக்காது. ஆனால் அந்த தக்காளி மிளகும் கடிச்சு சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான முட்டை பொடி மாஸ் ரெடி. இந்த முட்டை பொடி மாஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த முட்டை குக் பண்ணுற பக்கம், வெங்காயம் பதக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஒரு சூப்பரான முட்டை பொடி மாஸ் உங்கள் வீட்டில் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பண்ணணும், ப்ராப்பராக எந்த இடத்துல எந்த இன்க்ரீடியன்ஸ் போடணும், எந்த இடத்துல எந்த மசாலா போடணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக அந்த சமையலும் வந்து நான் கம்ப்ளீட்டாகவும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.